சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சில்லி கார்லிக் ஃப்ரைட் ரைஸ். ஸோ அதுக்கான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம எந்த விதமான சாஸும் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணுறோன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சில்லி கார்லிக் பேஸ்ட் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு கார்லிக் ஒரு 10 கிலோ இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இடிக்கால் இருந்ததுன்னா இடிக்கால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வந்து நீங்கள் பிளெண்டரில் பண்ணிக்கலாம். என்கிட்ட பிளெண்டர் தான் இருக்குது, ஸோ நான் பிளெண்டரில் பண்ணுறேன். ஸோ 10 கார்லிக்கை நான் பிளெண்டரில் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் அதிகம் பண்ணிக்கோங்க, காரம் வேணும்னா அதோட விட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர். ஸோ ஒரு டீஸ்பூன் தான் அதுவும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வினிகர், யூஸ்வலி வந்து ஒரு டீஸ்பூன் போதும். ஓகேங்களா? என்கிட்ட இன்னைக்கு வினிகர் தான் இருக்குது, ஸோ வினிகர். ஸோ அதை வந்து ஒரு பிளெண்டரில் போட்டு கோர்ஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக மைய அரைக்காமல் கோர்ஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வந்து வச்சுக்கோங்க. கடாயில் வந்து கீயும் ஆயிலும் ஊற்றிக்கோங்க. உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து அவகேடோ ஆயில் இருக்குது, ஸோ நான் வந்து இப்போது அவகேடோ ஆயிலை ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஆயில் யூஸ்வலி வந்து ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் இருக்குன்றக்காக ஜஸ்ட் ரெண்டுலேயுமே ஒரு ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரெண்டுமே வந்து லைட்டாக வந்து பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிச்ச இன்க்ரீடியன்ஸை நம்ம போட்டுருவோம். ஸோ நான் இது பண்ணி விட்டேன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுனால எல்லா இடத்துலையுமே வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்கிட்ட ஆனியன்ஸும் சில்லியும் இருக்குது. ஸோ நான் ஹாஃப் ஆஃப் த ஆனியன் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரே ஒரு மிளகா வந்து ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சில்லி பேஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ சில்லி பேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப காரம் இருக்கக்கூடாதுன்றக்காக ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு க்ரீன் சில்லியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை போட்டுக்கோங்க. ஸோ அது போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி அந்த ஆனியன்ஸ் வந்து பிங்கிஷ் கலர் வரணும். ஸோ பிங்கிஷ் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ போட்டு நல்லா வதக்கிட்டு இருங்க. லைட் பிங்கிஷாக இருக்கணும். நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி ப்ரௌனிஷ் ஆக வேண்டாம். ப்ரௌனிஷ் ஆனால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ லைட் பிங்கிஷாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா சாட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ லைட் பிங்கிஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்த இன்க்ரீடியண்ட்டான என்னோட கேரட்டை போட்டுக்க போகிறேன். ஸோ கேரட்டை நல்லா வந்து ஒரு 3 கேரட்டை நான் எடுத்து நான் என்னோட சாப்பரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு முடியும்னா கட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி சாப்பரில் போட்டுக்கோங்க. ஸோ சாப்பரில் போட்டு வச்ச கேரட் அண்ட் நான் கட் பண்ண பீன்ஸுங்க. ஸோ கேரட் ஒரு ஃபுல்லாக இருக்குன்னா அதை விட 1 கப் ஆஃப் கேரட் இருக்குன்னா அதில் 1/3 கப் ஆஃப் பீன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ பீன்ஸையும் போட்டு பீன்ஸையும் கேரட்டையும் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். பிகாஸ் அதுதான் வந்து நமக்கான ரொம்ப ஹார்டான வெஜிடபிள்ஸ் நம்ம போட போகிறதுலையே. ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்கிட்ட வந்து க்ரீன் பீஸ் இருக்குது. ஸோ பச்சை பட்டாணி. ஸோ பச்சை பட்டாணி ஃப்ரோசன் ஆனது தான். ஸோ ஃப்ரோசன் ஆன பச்சை பட்டாணியை நான் போட போகிறேன். ஸோ ஃப்ரோசன் ஆன பச்சை பட்டாணியை போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. ஸோ லைக் நல்லா ஃப்ரோசனான பச்சை பட்டாணி நல்லா வதங்கணும். லைக் நம்ம தொட்டு பார்த்தா அமுங்கணும், அப்படி அந்த அளவுக்கு வதங்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் வதங்குறதுக்காக நான் வந்து என்னோட ஹாஃப் த அமௌண்ட் ஆஃப் சால்ட் போட போகிறேன். என்னோட ஃபுட்டுக்கு தேவையான ஹாஃப் த அமௌண்ட் ஆஃப் சால்ட். ஸோ லைக் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. ஸோ அது சீக்கிரமாக நமக்கு வதங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் அதை போட்டுட்டு ஒரு ஜஸ்ட் சாட் பண்ணுற இந்த மீன் டைமில் நான் இந்த டிஷ்க்கு பன்னீர் போட போகிறேன். ஸோ பன்னீரை வந்து லைக் டீப் ஃப்ரை எதுவும் பண்ணாமல் லைக் நம்மளோட தோசை கல்லையே போட்டு சாட் பண்ண போகிறேன். லைக் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதோட ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாத, அதோட கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோட ஹோம்மேட் பன்னீர் வச்சுருக்கேன். லைக் இங்கே வந்து எங்களுக்கு அமுல் பால் கிடைச்சது. ஸோ அமுல் ஃபுல் ஃபேட் மில்க். ஸோ அதுலேருந்து நான் வந்து பன்னீர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டைஸ் பன்னீரை தான் இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நீங்கள் அப்படியே வந்து க்யூப்ஸை வந்து உங்களோட தோசை தவால வச்சுட்டு நல்லா தோசை தவால ஈவனாக வந்து ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் தேய்ச்சி கூட பண்ணலாம், உங்ககிட்ட ப்ரஷ் இருந்ததுன்னா ப்ரஷ்ஷில் கூட பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு க்யூப்ஸாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா தான் அது ரெண்டும் அட்டை ஸ்டிச் விட்டுட்டிங்கன்னா உடனே வந்து ஒரு மாதிரி கருப்படிச்ச மாதிரி, எப்படி நம்ம ப்ரெட் வந்து உடனே கருப்பாகிற மாதிரி ஆகும். ஸோ மேக் ஷுர் 2 பக்கமும் திருப்பி போடுங்க. ஸோ கல் வந்து சிம்லேயே இருக்கட்டும். சிம்மில் இருந்து அது அப்படியே மீடியம், ரொம்ப சிம்லேயே இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப ஹையில் வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும் பன்னீர். ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தோசை கரண்டியை வச்சு லைட்டாக அந்த பக்கம் திருப்பிட்டு இருக்கேன்.
ஸோ திருப்பி இது வேகுற இந்த டைம்க்குள்ள நமக்கு அந்த பக்கம் நம்ம போட்ட லைட்டா சால்ட் போட்டு வேக வச்ச கேரட், பீன்ஸ் அண்ட் பீஸ் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து நம்மளோட அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட போறோம். ஸோ என்ன போட நான் போறேன்னா இப்போ போட போறது கேப்சிகம்ங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து அ கிரீன் அண்ட் எல்லோ. உங்ககிட்ட வாட்டெவர் கலர் இருக்கு, இல்ல கலர்லாம் இல்ல, கிரீன் தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நீங்க கிரீன் கூட போட்டுக்கோங்க. ஸோ கிரீனையும் அந்த 2யும் நான் எடுத்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ அத நான் போடப் போறேன். போட்டு சார்ட் பண்ண போறேன். இதையும் நான் வந்து 1 மினிட் குக் பண்ண போறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க எங்களுக்கு கிடைக்கிற கேப்சிகம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்க மாரி இருக்கும். நம்ம ஊர்ல கிடைக்கிற கேப்சிகம் எல்லாமே சாஃப்ட்டா இருக்க மாரி இருக்கும். ஸோ அதனால நான் இத கவர் பண்ணி குக் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட கிரீன் பீஸ் வெந்துருச்சான்றத நான் செக் பண்ணிக்கிறேன். இல்லன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 மினிட், 2 மினிட் வந்து நான் வச்சு வேக வைக்கணுன்றக்காக. ஸோ ஆல்ரெடி என்னோட கிரீன் பீஸ் வெந்திருந்தது. ஸோ 1 மினிட் ஆஃப் கேப்சிகம் குக்கிங்கே ஃபைன் தான். ஸோ அத நான் வந்து இப்ப செக் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ அடுத்து நான் வந்து என்னோட மித்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போறேன். நம்ம ஏன் மஷ்ரூம், காலிஃப்ளவர், பன்னீர் எல்லாம் லாஸ்ட்ல ஆட் பண்ணணுன்றதுக்கு நான் ரீசன் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம இப்போ மஷ்ரூம் ஆட் பண்றோம். மஷ்ரூம் வந்து நான் ஒரு 3 to 4 மஷ்ரூம்ஸ் தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் ஆல்ரெடி நம்மட்ட இருக்க வெஜிடபிள்ஸே அதிகம். ஸோ ஓவர் டோஸ் ஆயிறக்கூடாதுன்றதுக்காக நான் 3, 4 மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். ஸோ மஷ்ரூம்ஸையும் ஸ்லைஸ் பண்ணி நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்க பாயில்டு காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேங்க. பாயில் பண்ண காலிஃப்ளவர் தான் இதுக்கு ஆட் பண்ணணும். இல்லன்னா நீங்க காலிஃப்ளவர் ராவா போட்டீங்கன்னா, அது வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். நான் இதுவரைக்குமே நம்ம வந்து தண்ணியே ஊத்தியிருக்க மாட்டோம். தண்ணி இல்லாம நம்ம போட்ட அந்த ஆயில்லயே வந்து வெந்துட்டுருக்கு. அண்ட் கவர் அப் பண்ணி குக் பண்ணனால, அதுல இருக்க மாய்ஸ்சர்னால கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்து பாயில்டு காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்றோங்க. ஆ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சார்ட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் இருக்கு. ஸோ பன்னீரையும் நான் எடுத்து ஆட் பண்ண போறேன். ஸோ பன்னீர நம்ம ஆட் பண்ணி முடிச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முக்காவாசி இதே முடிஞ்சுது. ஸோ இது எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்து எகெயின் 1 மினிட் குக் ஆகப்போது. எதுக்காக எகெயின் 1 மினிட் நம்ம குக் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரு சேர வரணுன்றதுக்காக, ஒண்ணா வரணுன்றதுக்காக நம்ம ஓகே. நான் சொன்னேன் இல்லைங்களா, மஷ்ரூம், காலிஃப்ளவர், பன்னீர்லாம் லாஸ்ட்ல போடுறேன் அப்படின்னால, மஷ்ரூம்க்கு வந்து நமக்கு நெறைய தண்ணி விடும். அதனால நான் லாஸ்ட்ல போடுறேன். அண்ட் காலிஃப்ளவர் பாயில் பண்ணது, பன்னீர் சாட் பண்ணது. ஸோ இதுதான் ரீசன்ஸ். இது நம்ம லாஸ்ட்ல போட்டு ஃபியூ மினிட்ஸ் குக் ஆனா போதும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம இத போடுறோங்க. இது கவர் பண்ணி குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், நான் என்னோட கார்லிக் பேஸ்ட்ட வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ சில்லி கார்லிக் பேஸ்ட். ஸோ நீங்க வந்து சில்லி கார்லிக் பேஸ்ட்ட அப்படியே வந்து போட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ நீங்க அத கழுவியெல்லாம் ஊத்தாதீங்க. இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டுருங்க. வேற எதுவும் நீங்க பண்ண வேணாம். ஏன்னா தண்ணி இன்னும் சேர சேர நமக்கு வந்து அ ரொம்ப வந்து ஒரு மாரி சொத சொதன்னு ஆயிடும் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ். ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம இத நம்ம ஆல்ரெடி சில்லி பீஸ லாஸ்ட்டா ஆட் பண்றோன்றதுனாலயே கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். பட் நீங்க அது கூட அந்த கழுவி தண்ணியெல்லாம் ஊத்துனீங்கன்னா, ரொம்ப வந்து தண்ணியா ஒரு மாரி ஆயிடுங்க. சாம்பார் சாதம் மாரி ஆயிடுங்க. ஸோ அதனால நான் வந்து இருக்க சில்லி பேஸ்ட்ட மட்டும் அப்படியே போட்டுட்டு நல்லா சார்ட் பண்ண போறேன். இந்த கார்லிக்ல வந்து அதோட ரா ஸ்மெல் இருக்குங்க. ஸோ அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் இந்த கார்லிக், வினெகர் அண்ட் சில்லி பேஸ்ட் வந்து குக் ஆறக்கு நான் வந்து குக் பண்ண போறேன். ஸோ இதே அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். ஹைல வச்சிடாதீங்க. லோலயே வைக்க வேணாம். ஸோ அந்த இதுல அது குக் ஆகட்டும். நல்லா அந்த ரைஸ் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரைஸ் போட போறோம். ரைஸ் போட்டு நல்லா ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி வச்சிருக்க ரைஸ் இருக்கு. நான் வந்து இந்த தடவ வந்து பாஸ்மதி ரைஸோ எதுவுமே போடல. லைக் வீட்ல இருக்க சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் என்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்ல இந்த தடவ. ஸோ நான் வந்து நார்மல் ஒயிட் ரைஸ்லயே பண்ண போறேங்க. நான் ஆல்ரெடி ரைஸ வந்து பாயில் பண்ணியெல்லாம் வச்சிருக்கேன். ஸோ அந்த பாயில்ட் ரைஸ நான் அப்படியே போட போறேங்க. இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா பாயில் பண்ண ரைஸ அப்படியே வந்து என்னோட என்னோட வடிக்கிற இதுல கொலாண்டர்ல அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ரைஸ் வந்து ஸ்டிக்கி ஆயிடுச்சு. உள்ள மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த கொலாண்டர் ஃபுல்லா அப்படி இருக்கு. ஸோ அப்படி இல்லாம நீங்க பார்த்துக்கோங்க. எடுத்தோனே ஒரு தட்டுல போட்டு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபைனலா அந்த ரைஸ நல்லா போட்டு வறுத்து விட்டதுக்கப்புறம், கொரியாண்டரும், கிரீன் ஆனியன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ கிரீன் ஆனியன்ஸ் இருந்தா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2யும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கேஸ ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா இது 2யும் போடுங்க. அப்ப இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்சிங்கா இருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்மளோட சில்லி கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கூட நீங்க எக் போட்டு செய்றதுனாலும் செய்யலாம். வாட்டெவர் நீங்க நான்வெஜ் இருந்தோ, அத நீங்க வந்து அது எல்லாமே வந்து குக் பண்ணியாச்சும் செஞ்சுக்கோங்க. செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க் யூ.